இப்போ வரைக்கும் பதில் தெரியாத கேள்விகள் ஒரு 3 கேள்விகள் இருக்கு. அதில் முதல் கேள்வி என்னன்னா, எந்த அளவுக்கு நேச்சுரல் கேஸ் இப்போ வரைக்கும் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரிசர்வ்ஸில்? கரெக்டான நம்பர்ஸ் இது வரைக்கும் வெளியிடப்படலை. சோஃபா இது வரைக்கும் சொல்கிறேன். ரெண்டாவதா, மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, மற்ற நாடுகள் பண்ணுற மாதிரி இது நாம் இந்தியாவுக்குள்ளே பண்ணிட முடியுமா என்ன? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, நம்மளோட இம்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதிகப்படியாக அந்த கேஸு க்ரூடால நம்ம இறக்கிட்டு இருக்கோம் பாருங்க, இறக்குமதி பண்ணிக்கிட்டு, அதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டு இருக்க இந்தியாவுக்குள்ள இருக்க ரிசோர்ஸால் எந்த அளவுக்கு குறைக்கப்படும் அந்த இம்போர்ட்ஸை? இது சார்ந்த தெளிவான வரையறை இப்போ வரைக்கும் கிடையாது. இந்த 3 கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த டிபேட் ஆரம்பிக்கலாம். நாம் இப்போ டிபெண்ட்டாக இருக்கோம், இதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக மாறுவோமான்றதை அதுக்கப்புறம் தான் சொல்லவே முடியும். நம்ம கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்களோட பிக்கஸ்ட் ட்ரீம் என்ன தெரியுமா? அடுத்த சில வருஷங்கள் சார்ந்து, அதாவது இந்த லீசிங் இருக்குது பாருங்கள், இந்த ரீஜன் பேஸ் பண்ணி இதை எக்ஸ்பாண்ட் பண்ணணும். OALP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓப்பன் ஏக்கரேஜ் லைசன்சிங் பாலிசி. இதை பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இந்த ரிசர்வ் இருக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான லைசன்ஸை வழங்குறது அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இந்த ரெண்டுத்துக்கு சேர்த்து லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் குறிப்பாக அந்தமான் நிக்கோபார் பேசின் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ யார் இதுக்கப்புறம் இந்த துறைக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலும், எவ்வளோ தனியார் உள்ளே வந்தாலும் இந்த பக்கம் தான் பெருசாக தேடி போவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கு 30 வெல்ஸ் வரைக்கும் ட்ரில் பண்ணணும். இதுதான் நம்ம அரசோட இப்போதைய ஒரு நோக்கமாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா வருஷத்துக்கு 100 வெல்ஸ் வரைக்கும் ட்ரில் பண்ணணும். நினச்சி பார்க்க ஏதோ பெரிய விஷயமா தெரியுதுல. 5 வருஷம்ன்றது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான், ஓகேவா? அது இன்னும் இந்த 10-20 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். பட் 5 வருஷம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஆனால் சாத்தியப்படுத்துகிற பெரிய விஷயம் மக்களே, நம்ம வெளிநாடுகளை நம்பியிருக்கோம்ல, எரிபொருள் தேவை சார்ந்து, அதை முடிஞ்ச அளவுக்கு நாம் அந்த ஒரு குறையிலேருந்து வெளியே வர முடியும். அண்ட் இதில் இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன், ஒவ்வொரு வருஷத்துக்கும் 25 டீப் வாட்டர் வெல்ஸும் அடங்கும். இது எல்லாம் சார்ந்த மேசிவான ப்ராஜெக்டை நோக்கி தான் மத்திய அரசு இன்னும் ஃபுல் பிளேஜாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பல தனியார் நிறுவனங்கள் உள்ள கால் பதிக்கிறதுக்கும் ஒரு தூண்டுகோலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிடச்சிருக்க வரத்தை பற்றி சொல்லிட்டேன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது நம்ம பஞ்சாயத்து தான், தமிழ்நாடு சார்ந்து தான். HOEC, ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கம்பெனி லிமிடெட், இவங்க என்ன தெரியுமா முடிவு பண்ணியிருக்காங்க? இது போல் நம்ம கடலூர் பரங்கிப்பேட்டை இருக்குல்ல, இங்கேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் 425 கோடி ரூபாய் மதிப்பில் கடலுக்குள்ளே புதுசாக 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைச்சா என்ன, செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முடிவு பண்ணி இந்த விஷயத்த அப்ரூவ் வாங்கணும்ல, அவங்க இதை இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா CRZ-4A இருக்காங்களே, இவங்ககிட்ட அனுமதி கேட்டிருக்கிறதா அஃபிஷியலாக வெளியே நியூஸ் வரல. ஆனால் தகவல் வெளியே கசிஞ்சிருச்சுங்க. கடலூர் மக்கள் பயந்துட்டாங்க, குறிப்பாக மீனவர்களாக இருக்காங்களே, அவங்க பயங்கரமாக பயந்துட்டாங்க. என்னங்க கடலுக்கு நடுவில் இதெல்லாம் பண்ண போகிறீங்களா, அப்போ எங்கள் கதி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க.